ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இன்றைய நாளிலுமாய் சிந்தனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசனையில் பெரியவர் என்று சொல்லி கர்த்தருடைய மகத்தான காரியங்களை நாம் தியானித்து வருகின்றோம். காலை தியானமாக இன்றைய நாளிலும் சங்கீதங்கள் புஸ்தகம் 34 அதிகாரம் 1 வசனம். சங்கீதம் 34 அதிகாரம் 1 வசனம். கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே குறிப்பிடுகிறார். கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இது தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் ஒரு பாடின சங்கீதமாக இந்த 34 சங்கீதத்தை இங்கே கூறியிருக்கின்றார்கள். இங்கே பொதுவாகவே இந்த வேதவசனம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம்தான். கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி நம்முடைய ஆராதனைகளிலும் நாம் தியானிப்பது உண்டு. இந்த வசனங்களை நாம் கேட்டிருப்போம். சிறு பிள்ளைகளுக்கு நாம் சொல்வது உண்டு. சாதாரணமாகவே நான் கர்த்தரை காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் நான் சொல்லி நாம் கடன் சொல்வது உண்டு. ஆனால் இது உண்மையாக இந்த வசனம் என்ன காரியத்தை வெளிப்படுத்துகிறது தான் இந்த நாளிலே நான் சிந்தனையாக தியானிக்க இருக்கின்றோம். என்ன காரியம் என்றால், ஒரு 6 விதமான காரியங்களை இங்கே சங்கீதக்காரன் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் சொல்லியிருக்கின்றார். முதலாவது, கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்போம், நாம் தேடுவோம் என்று சொல்கின்றான். ஆனால் கர்த்தரை முதலாவது ஒவ்வொரு நாளும் சோத்தரிக்கிற மக்களாக இருக்க வேண்டுமாம். அது தொடர்ந்து நம் கர்த்தரை தேடுகின்ற மக்களாக என்னோட வாழ்க்கை காணப்பட வேண்டுமாம். ஏனென்றால் அவர் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்குகின்ற தேவன். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய உள்ளத்திலே காணப்படுகின்ற பயங்கள், என்னை சுற்றி நெருக்குகின்ற நேரத்திலே என்னை பயப்படுகின்ற வேலை, எல்லாவற்றிற்கும் அவரை நீங்களாக்குகின்ற தேவனாக இருக்கின்றார். எல்லா விதமான இடுக்கண்களுக்கும் அவர் நீங்களாக்குவாராம். இடுக்கண்கள் நீங்களாக்குவது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற உபத்திரவங்களையும் அவர் நீங்களாக்குகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். இந்த உபத்திரவங்கள் மாத்திரமல்ல, துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவிக்கின்றவராகவும் அந்த ஆண்டவரை கர்த்தர் இருக்கின்றார். கடைசியாக சொல்லுகிறார், என்னுடைய எலும்புகள் எல்லாவற்றையும் அவர் காப்பாற்றுகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். ஆக என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை சோத்தரிக்கும் பொழுதும் ஆண்டவரை தேடும் பொழுதும் என்னுடைய பயத்தையும் இடுக்கண்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் துன்பங்களுக்கும் எல்லாவற்றிலும் என்னுடைய எலும்புகளையும் அவர் காப்பாற்றுகின்ற தேவனாக ஆண்டவரை கர்த்தர் இருக்கிறார். ஆகவே நான் ஆண்டவரை நான் எப்போதும் நான் சோத்தரிப்பேன், அவரை தேடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரனை குறிப்பிடுகிறார். நாமும் ஆண்டவரை கர்த்தரை நாம் சோத்தரிப்போம், ஆண்டவரை கர்த்தரை நாம் தேடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த கர்த்தர் நம்மளுக்கு தேவனாக இருந்து செயல்படுகின்ற கர்த்தராக இருந்து நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக கர்த்தர் நடத்துவாராக. நம்முடைய சிந்தனைக்குள்ளாக இந்த நாளை கடன் செல்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வளர்த்துவாராக. ஆமேன். God bless you. Thank you.